2026ஆம் ஆண்டு இலங்கையில் எல்லா திரையரங்குகளிலும் கூத்தாடி திரைப்படம் வெளியிடப்பட இருக்கிறது. எமது ஆஸ்திரேலியாவில் இருக்கும் திரைப்பட சங்கத்தின் நிர்வாக உறுப்பினரான செல்வின் தாஸ் அவர்கள் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரங்களில் கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட கதாபாத்திரங்களில் நடித்து அந்த திரைப்படத்தை அவரே தயாரித்தும் இருக்கிறார் என்பது பெருமைக்குரிய விடயம். அந்த விடயத்தில் அவர் எங்களுடைய அமைப்புள்ள ஒரு நிர்வாக பொறுப்பில் இருப்பதும் எங்களுக்கு உரிய பெருமையை தருகிறது. அண்மையில் நாங்கள் ஆஸ்திரேலியா பாராளுமன்றத்தின் கௌரவ ஆஷ் அம்பிகைவாரர் அவர்களை இந்த திரைப்படம் சம்பந்தமாக கதைப்பதற்காக போயிருந்த போது அவரும் நாங்களும் இந்த திரைப்படத்தை கூட்டாக பார்த்து நாங்கள் அப்போது அவர் இந்த திரைப்படம் மிக முக்கியம் வாய்ந்தது என்பதையும் இது இலங்கையிலும் வெளிநாடுகளிலும் இருக்கும் தமிழ் மக்களிடையேயும் தமிழ் மக்கள் அல்லாதவர்களிடையும் எங்களுடைய நாட்டு கூத்து பற்றி தெளிவுபடுத்துவதற்காக ஒரு திரைப்படமாக இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது என்றும் அதற்கு தமிழ் திரைப்பட சங்கம் ஆஸ்திரேலியா அவர்களின் அர்ப்பணிப்பான சேவையை மிகவும் முக்கியம் வாய்ந்தது என்பதையும் எங்களை பாராட்டினார். ஆகவே எங்களுடைய நாட்டு கூத்து கிட்டத்தட்ட அழிந்து போய்கொண்டும் இருக்கும் நிலையில் இந்த கூத்தாடி திரைப்படம் இந்த திரையரங்குகளில் வருவது மிகவும் முக்கியமான ஒரு புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வை நாங்கள் ஆஸ்திரேலியா வாழும் புலம்பெயர்ந்த தமிழ் சிறார்கள் பாடசாலைகளிலையும் இந்த படத்தை பார்ப்பதற்கான செயற்பாடுகளை கல்வி திணைக்களங்களுக்குள்ளாக நாங்கள் அதை செயற்படுத்துவதற்கான முன்னெடுப்புகளையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அதே மாதிரி இலங்கையிலும் உள்ள பாடசாலைகள் இந்த திரைப்படத்தை நிச்சயமாக எங்களுடைய எதிர்கால சந்ததியினர் இந்த நாட்டு கூத்தை பற்றி அறிந்து கொள்ளணும், அதை அவர்கள் அழியாமல் மீண்டும் பாதுகாக்கிறேற்ற வகையிலே அவைகளுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இந்த திரைப்படத்தை கட்டாயம் காண்பிக்க வேண்டும் என்பதை நான் இதில் பணிவாக வேண்டுகொள்கிறேன். நாங்கள் புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்தாலும் தமிழை எப்படியும் வளர்த்து கொண்டு எங்களுடைய அடுத்த சமூகத்துக்கு அடுத்த எதிர்கால சந்ததிக்கு பிறப்ப வேண்டதுக்கு இப்படியான திரைப்படங்கள் வர வேண்டும் என்பதை நான் இந்த தினத்தில் கூறிக்கொள்கிறேன். ஆகவே இந்த கூத்தாடி திரைப்படம் மிக